அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. அதாவது அவர் என்ன கேட்டிருந்தாலும் சொன்னால், பிஓசி பேங்கினுடைய ஸ்மார்ட் பாஸ்புக்கினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை மறந்தால் என்ன செய்வதுன்னு சொல்லி கேட்டிருந்தார். இப்போ யூசர் ஐடியோ பாஸ்வேர்டோ மறந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய தொலைபேசியில் முதலாவது நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போக முதல்ல என்ன கேட்கும்னு சொன்னால், பின் நம்பர் கேட்கும். அந்த பின் நம்பர் கொடுக்குறது கீழே பார்த்தீங்கன்னா லொக்கின் என்று கொடுத்துருக்கும். அதாவது உங்களுக்கு சரியாக உங்களோட பின் நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் அதை டைப் பண்ணி போட்டு லொக்கின் என்று கொடுத்தீங்க, உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி வரும். இப்பொழுது நீங்கள் அதனுடைய பின் நம்பரை மறந்துட்டீங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ரீசெட் என்ற ஆப்ஷனுக்கு போவோம். அப்போ ரீசெட் என்ற ஆப்ஷனுக்கு போனோம்னு சொன்னால் என்ன கேள்வி கேட்கும்னு சொன்னால், ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு ரீசெட் த கரண்ட் பின், ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்டை நீங்கள் ஷுவராக மாற்ற போகிறீங்களான்னு கேட்கும். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கொடுப்பீங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கொடுத்தால் ஐசி நம்பர் கேட்கும். நாங்கள் எந்த நாட்டை தெரிவு செய்கிறோமோ அந்த நாட்டுக்குரிய கண்ட்ரி கோட் ஆட்டோமேட்டிக்காக வரும். பெரும்பாலும் பிஓசி பேங்க் இலங்கையில் உள்ளவர்கள் தான் பயன்படுத்துவார். 94 டே வரும். அல்லது இப்போ ஒரு ஃபாரினர்ஸ் ஒருவர் இலங்கையில் வங்கி கணக்கு ஆரம்பித்திருந்தார்னு சொன்னால், அவர் தன்னுடைய வெளிநாட்டு எண்ணை கொடுத்துருப்பார். அப்படி வெளிநாட்டு எண்ணை கொடுத்துருந்தா அவர் என்ன செய்வார்னு சொன்னால், அவர் எந்த நாட்டிலேருந்து வந்தாரோ அந்த நாட்டை காட்டினா அவருக்குரிய அந்த நாட்டுக்குரிய கண்ட்ரி கோட் இதில் விழும். 33, 34, 44, 41 அப்படின்னு விழும். எந்த நாடு வருதோ அந்த நாட்டுக்குரிய கோட் அதில் விழும். பின்னர் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட மொபைல் நம்பரை இதில் கொடுப்பீங்க. நீங்கள் வங்கிக்கு வழங்கப்படாத எண்ணெய் இதில் கொடுத்தால் அந்த விவரங்களை காட்டாது. நீங்கள் வங்கிக்கு எந்த தொலைபேசி எண் கொடுத்தீங்களோ அந்த நம்பரை நீங்கள் இதில் கொடுக்கணும். உங்களுடைய ஐசி நம்பர், உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ரீசெட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால், புதிதாக உங்களுடைய ஸ்மார்ட் பாஸ்புக்கு என்ன பாஸ்வேர்டை பயன்படுத்த போகிறீங்களோ அதுக்குரிய பின் நம்பரும் கன்ஃபார்ம் பின் நம்பரும் ஒரே மாதிரியாக கொடுத்து போட்டு சேவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் காட்டும். என்னென்னு சொன்னால், யுவர் ஸ்மார்ட் பாஸ்புக் பின் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி, எந்த டேட்டும் என்ன டைம்ன்றதையும் காட்டும். நீங்கள் ஓகே பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பின் நம்பர் புதுசாக லாக் பண்ணி கேட்கும். நீங்கள் இறுதியாக இப்போ புதுசாக கொடுத்துருப்பீங்க பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாக்இன் கொடுத்தால் உங்களுடைய ஸ்மார்ட் பாஸ்புக் ஓப்பன் ஆகி வந்துவிடும். ஸ்மார்ட் பாஸ்புக்கினுடைய பாஸ்வேர்ட் மறந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ரீசெட் ஆப்ஷன் மூலம் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் என்று சொன்னால், தொலைபேசி எண் நீங்கள் வங்கி கணக்கு ஆரம்பிக்கும் போது என்ன தொலைபேசி எண் கொடுத்தீர்களோ அதை இன்று வரை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த நம்பர் உங்களுக்கு ஆக்டிவில் இருந்தால் தான் நீங்கள் ஸ்மார்ட் பாஸ்புக்கை பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் நீங்கள் உடனே வங்கிக்கு சென்று உங்களுடைய புதிய தொலைபேசி எண்ணை கொடுத்து உங்களுடைய வங்கி விவரங்களை மாற்றியமைக்கவும். நீங்கள் வங்கி கணக்கு ஆரம்பிக்கும் போது எந்த ஐசி நம்பர், என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுதான் இன்று வரைக்கும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஐசி புதிதாக எடுத்திருந்தால் புதிய இலக்கம் இப்பொழுது வந்திருக்கும், அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். தொலைபேசி எண்ணை நீங்கள் மாற்றியிருந்தால் புதிய நம்பரை வங்கிக்கு வழங்க வேண்டும். நீங்கள் ஸ்மார்ட் பாஸ்புக் ஆரம்பிப்பதற்காக கொடுக்குற ஐசி நம்பரும் தொலைபேசி எண்ணும் உங்களுடைய வங்கி அதே மாதிரி இருந்தால் மட்டுமே தான் இதை செயற்படுத்த முடியும். இல்லையெனில் நீங்கள் நேரடியாக வங்கிக்கு சென்று உங்களுடைய புதிய ஐசி எண்ணையும் தொலைபேசி எண்ணையும் வழங்கவும். அப்படி நீங்கள் வழங்கினால் இந்த செயற்பாட்டை நீங்கள் உங்கள் தொலைபேசியில் வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.